பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். வாங்க ஸ்னேகா, உட்காருங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல கண்ணா, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? சொல்லியிருந்தா அங்க வந்திருப்பேன்ல. இதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டு? நீங்க 10 அடி எடுத்து வச்சா வீடு வரப்போகுது. இதுல வேற உங்ககிட்ட சொல்லி அங்க வரைக்கும் போறேனா? இல்லங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இவ்ளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க இருந்தேன். சௌமியா சொன்னா நேத்து காலையிலேயே நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னு. அந்த டைம்ல நான் தூங்கிட்டு இருந்தேனா என்னன்னு எனக்கே தெரியல. அதான் சரி இப்ப பாத்துட்டு போலாம் நீங்க கிளம்புறதுக்குள்ள நினைச்சேன். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் கண்ணா. அம்மா சித்தி இல்லையா வீட்டுல? இல்லையே, சித்திக்கிட்ட ஏதாவது பேசணுமோ? ஐயோ இல்ல சித்தியை காணுமே, அதான் கேட்டேன். உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க. என்னையா? என்ன பார்த்து என்ன பேசணும்? என்ன கண்ணா தெரியாத மாதிரியே கேக்குறீங்க பாத்தீங்களா? அன்னைக்கு ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க, வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நான் எதுவுமே கேட்க வரலையே. அப்படியே நடிக்காதீங்க கண்ணா. நீங்க எதுவுமே கேட்க வரல, உண்மையை சொல்லுங்க. அது வந்து போயின்னு சொல்லுங்க. அப்பவே என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்க, அதனாலதான் கேட்கல. அதனால என்ன கண்ணா, நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க போறேன். இதுல பாதியில வரீங்க அப்படியே போயிடுறீங்க. அது வந்து எனக்கும் கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, அதுதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்குன்னு கேட்கல மாட்டீங்கல்ல? அது தெரிஞ்சோ என்ன பண்ண போறோம்னு விட்டுட்டேங்க. ஏன் என்னாச்சு? நீங்களும் பிஸியா இருக்கீங்க. இங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தேடிட்டு இருந்தீங்க. ஆமா கரெக்ட் தான். ஆனா எப்ப தெரியட்டுமோ அப்பவே தெரியட்டுமே. ஏன்னா அந்த கடவுளே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்னமோ. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொல்ல வந்து வழி வந்துருச்சு. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அந்த கடவுள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருந்தா விட்டுட்டேன். ஐயோ நீங்க வேற, அந்த கடவுள் தான் இப்ப என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு உங்ககிட்ட சொல்றதுக்காக. எங்க சொல்ல வர நேரம்லாம் தடங்கள் தான் வருது. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கூட நான் சேர்றது விருப்பம் இல்லையோ என்னமோ. இப்ப என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு கூட சேர்றதுக்கு கடவுளுக்கு விருப்பம் இல்ல போலங்க. விடுங்க. அது இல்ல கண்ணா, நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்கீங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நீங்க கேட்காம இருக்கிறது தப்பு இல்லையா கண்ணா? தப்பு இல்லைன்னு தான் தோணுது. இப்போ நீங்க சொல்ல வருவீங்க, ஏதாவது தடங்கள் வந்துடும். அந்த சந்தோஷத்தை ஏத்துக்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதுதாங்க நானும் விட்டுட்டேன். அதை பத்தி பேசுறதுல எனக்கும் விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு இல்ல, அந்த மைண்ட் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேங்க. அது இல்ல கண்ணா. எனக்கு புரியுது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் சொல்ல வரும்போது தடங்கள் தாங்க வருது. இதை கேட்டு நான் அந்த பொண்ணை பார்க்க போய் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் எனக்கு தெரியக்கூடாதுன்னு இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்படி இல்ல கண்ணா. இல்லைங்க, எனக்கு அப்படிதாங்க தோணுது. எங்கடா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னால அந்த பொண்ணுக்கு கஷ்டம் ஏதாவது வந்துருமோன்னு தோணுது. அதனாலதான் இத்தனை வருஷமா இத்தனை நாளா என் கண்ணில் காட்டலன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அந்த டாக்டர் கிட்ட கேட்டேன், அவங்களும் சொல்லல. அப்புறம் நீங்க சொல்ல வந்தீங்க. என்னை சுத்தி அந்த பொண்ணு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தீங்க. இப்ப கூட நீங்க இருக்கீங்க. ஆனா அன்னைக்கு சொல்ல வரும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அதுதாங்க என்ன இன்னமும் பயமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போலங்க. அதுதாங்க இவ்வளோ தடங்கள் வருது. அது இல்ல கண்ணா, நான் சொல்றது கேளுங்க. அந்த பொண்ணோட பேரு மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க, வேண்டாம். எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த கடவுள் நினைக்கல. நீங்க ஏதாவது சொல்லி திரும்பி அந்த பொண்ணுக்கு தடங்கள் ஏதாவது வந்துட போது. விடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டீங்க முழுசா. அது வந்து கண்ணாடிக்கு எதிர்ச்சியா வலி வந்துச்சு. அதுக்கும் தடங்களுக்கும் என்ன கண்ணா இருக்கு? இங்க என்ன லூசா கண்ணா? அப்படியெல்லாம் யோசிக்கிறது நிப்பாட்டுங்க. ஐயோ இல்ல, ஒரு உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்துட்டா அது அப்படியே இருந்துட்டு போகுது. அப்போ இத்தனை வருஷமா நீங்க தேடினதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றீங்களா கண்ணா? இந்த பொண்ணை எதுக்கு தேடுறீங்க, எதுக்கு இது பண்றீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா உங்களால அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கண்ணா. நீங்க எதுக்கு தேடுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இதை சொன்னா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது கண்ணா. ஆனா இத்தனை வருஷமா நீங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்திருக்கீங்க கண்ணா. அந்த பொண்ணை பார்த்தாலே நீங்களே விட்டுருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் கண்ணா, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோங்க கண்ணா. இப்ப கூட நான் வந்து சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கண்ணா. ஏன்னா அந்த பொண்ணை தான் நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்கீங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சிருந்தா கூட உங்களை பார்க்க வந்திருப்பா கண்ணா. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இடையில இவ்ளோ பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்ணா. அன்னைக்கு நான் சொல்ல வர டைம்ல வலி வந்துருச்சுன்னா அது எதர்ச்சியா வந்தது. அதுக்காக அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியக்கூடாது, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லைங்க, நான் எப்போதுமே தைரியமா தான் இருப்பேன். அன்னைக்கு அந்த பொண்ணு நீங்க யாருன்னு வாயை திறக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வழி வந்துருச்சு. என்ன ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சொல்ல முடியல. ஏன் உங்களுக்கே புரியலையா? ஏன்னா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தானே இவ்ளோ பிரச்சனையே. ப்ளீஸ் விட்டுருங்க. சரி
சரி ஓகேங்க, எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், அந்த கடவுள் யாரு வாயில இருந்தும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நானும் அந்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. ஓகே கிளம்புங்க. இருங்கங்க, என் வாயால சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னேன், வேற ஏதாவது சொல்ல மாட்டேன்னு நான் சொன்னேனா? நீங்க நின்னுட்டே பேசுறீங்க பாருங்க, உட்காருங்க. அதெல்லாம் பரவாயில்ல கண்ணா, எனக்கு உங்க நிலைமை நல்லாவே புரியுது கண்ணா. கண்டிப்பா நான் என் வாயில இருந்து சொன்னா கண்டிப்பா தடங்கள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப சொல்றேன் கண்ணா, நீங்களே இந்த பொண்ணை கண்டுபிடிங்க. அதுக்காக பெருசாலாம் நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அவங்கள உங்களுக்கு பார்க்கணும்னு விரி இருந்தா கண்டிப்பா பாப்பீங்க. அது மட்டும் இல்ல கண்ணா, உங்களை சுத்தி தான் அந்த பொண்ணு இருக்காங்க. ஒரு டைம் நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க மைண்ட்குள்ள அது வரும். நீங்க ஏகப்பட்ட டைம் பார்த்திருக்கலாம். அது மட்டும் இல்ல கண்ணா, அந்த ஹிப்ல மச்சம் சொன்னீங்களா, அது மட்டும் தான் ஒரு க்ளூ. ஆனா அந்த க்ளூவே நீங்க தவற விட்டுருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது கண்ணா. உங்களை சுத்தி இருக்க பொண்ணையும் நீங்க பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நீங்க அது நார்மல்னு விட்டுட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கண்ணா. அப்ப வரைக்கும் நீங்க தேடுற பொண்ணு அந்த பொண்ணுலாம் எனக்கு தெரியாது. நீங்க கதை சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கண்ணா. ஆனா நான் இப்போ சொல்றேன், என் வாயில இருந்து நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு அதுதான் பயம்னா நீங்களே கண்டுபிடிப்பீங்க. நீங்களே அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிப்பீங்க. நீங்களே அந்த பொண்ணை பார்க்க போறீங்க கண்ணா. உங்க கண்ணு முன்னாடியே இருக்கலாம், நீங்க பேசி இருக்கலாம், பழகி இருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மச்சத்தை கூட நீங்க பாத்துருக்கலாம் கண்ணா. ஆனா நீங்க யோசிக்கலையா என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா நல்லா யோசிச்சுக்கோங்க கண்ணா, உங்களை சுத்தியே இருக்கலாம் கண்ணா. நீங்களே யோசிச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கண்ணா. இத சொல்றதுக்காக வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்லலாம்னு நான் நினைச்சேன். ஆனா நான் சொல்ல வரதுல உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு கண்ணா. அந்த பொண்ணு யாருன்னு தெரியறதுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கண்ணா. அத ஒரு விஷயம்னாலதான் நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க கண்ணா. என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கண்ணா, அந்த பொண்ணு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவீங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் இப்ப கூட நான் சொல்லல. கண்டிப்பா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க, ஒருவேளை கேட்டிருக்கலாமோன்னு. அதுக்காக தான் இவ்ளோ குழு கொடுத்துட்டு போயிருக்கேன் கண்ணா. தயவு செஞ்சு சீக்கிரம் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு போய் பேசுங்க, அப்பதான் உங்க மனசு நிம்மதியா இருக்கும். ஆனா உங்கனால அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால சொல்றேன்ல கண்ணா, போய் பாருங்க, யார் அந்த பொண்ணுன்னு தேடி கண்டுபிடிங்க. உங்கனாலயும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடாது, அந்த பொண்ணுனாலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றதுல உங்களுக்கு பிரச்சனைனா நான் சொல்ல மாட்டேன். நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு கண்ணு முன்னாடியே இருக்கலாம் கண்ணா. தேடி சீக்கிரம் கண்டுபிடிங்க. எதையாவது போட்டு குழப்பிக்காதீங்க கண்ணா. ஏன்னா உங்களுக்குன்னு இருக்கிறது அந்த மச்சம் மட்டும்தான். அதனால என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல் தி பெஸ்ட் கண்ணா. எதுக்கு? கண்டுபிடிச்சிருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். அதுக்காக முன்னாடி ஆல் தி பெஸ்ட், அவ்வளவுதான். பார்த்து என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க கண்ணா. ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க, அந்த பொண்ணை பார்க்க போய் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு. கண்டிப்பா கடவுள் ஒண்ணு நினைச்சிருக்கலாம். மேபி அடுத்தவங்க வாயில இருந்து வரக்கூடாது, தானா தேடி கண்டுபிடிக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால கூட இவ்ளோ தடங்கள் வந்திருக்கலாம்ல. அதனாலதான் சொல்றேன், நீங்களே தேடி கண்டுபிடிங்க. என் வாயில இருந்து என்னைக்குமே அந்த வார்த்தை வராது கண்ணா. சொன்னாலும் நீங்க ஏத்துக்க போறது இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சுத்தி அந்த பொண்ணு இருக்கலாம். உங்க கண்ணு முன்னாடி நீங்க பேசி பழகி இருக்கலாம். மேபி அது உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க, போட்டு குழப்பிக்காம யோசிங்க கண்ணா. உங்களுக்குள்ளேயே தான் அந்த விடை இருக்கு கண்ணா. பொறுமையா யோசிங்க. அப்படி நீங்க யோசிச்சு அந்த பொண்ணு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கிட்ட போய் தயங்காதீங்க, டைரக்டா போய் கேளுங்க கண்ணா. எந்த தப்புமே கிடையாது. உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுக்கு நீங்க போய் கேட்கலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா கூட டைரக்டா போய் கேளுங்க. அதை விட்டு நீங்களே யோசிச்சு மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. புரிஞ்சுச்சா கண்ணா? ஓகே ஸ்னேகா. சரி நான் வரேன், குழந்தை அழுந்தாலும் அதுக்கு சரி, நானும் ஈவினிங் வந்து பாக்குறேன். ஈவினிங் வரதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் வரேன் கண்ணா. இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ஃபுல்லா குழப்பத்துல மட்டும்தான் இருக்கு. நல்லா யோசிக்கிறாங்க, என்ன சுத்திங்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியல. யாரு என்னன்னு என் மண்டைக்குள்ள ரொம்ப வருஷமா போட்டு குழப்பிட்டேன். இதுக்கு மேலே என்னால முடியல. நான் என்ன யோசிக்கிறது? ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோமா? அந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்து நம்ம இறந்துட்டோமா? எனக்கு இது எதுவுமே தெரியலையே. மண்டையே வெடிக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. இவங்க வேற ஒண்ணு சுத்தி தான் இருக்காங்க, நீங்க பாத்துருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல மறந்துருக்கலாங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியல. என்ன சுத்தி யாருதான் இருக்கா? அதுவும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என்ன சுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி யாருதான் அந்த பொண்ணு? தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க கடவுள். இந்த குழப்பத்துல என்னால இருக்க முடியல. அந்த பொண்ணை தேடும் போதெல்லாம் ஒரு தடங்கள், இதெல்லாம் தாண்டி நான் தேடுது. ஆனா இதுக்கு மேல என்னால முடியல. தயவு செஞ்சு அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லுங்க. அப்படி யாரா இருக்கும்? என்ன சுத்தினா யாரு? என்ன சுத்தின்னும் போதே எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்படி யாரு என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் வரல. இத போய் அஞ்சலிக்கிட்டே பேசுவோமா? அவ ஏதாவது கண்டிப்பா சொல்லுவாள்ல. பேசாம அஞ்சலிக்கிட்டே போய் இதுக்கு ஒரு தீர்வை காட்டுவோமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சுத்திங்கும் போது கூட எனக்கு தெரியல.
பொறுமையா யோசிக்கன்னா கண்டிப்பா உன் மைண்டுக்கு வரும். ஸ்னேகா இப்படிதான் சொன்னாங்க, பொறுமையா யோசிங்க. பொறுமையா யோசி, ஆனா உனக்கு எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். எதையும் போட்டு குழப்பிக்காத. அந்த பொண்ணை தேடி நீ கண்டுபிடிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. யோசிக்கண்ணா, பொறுமையா யோசி. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே வாராய். ஆமா மேடம், காலையில எங்க போயிட்டு வரீங்க? அதுவா கண்ணா வீட்டுக்கு? கண்ணா வீட்டுக்கா? ஆமா ஏன்? ஆமா ஏன்னா இருக்கட்டும். என்ன காலையிலே கண்ணா வீட்டுக்கு, அதுவும் என்னைய கூப்பிடாம? அதுவும் மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போலயே. ஒரு 1 வீக்கா மனசுக்குள்ளேயே வச்சு அது ஒரு மாதிரி இருந்துச்சா, அதை இன்னைக்கு கண்ணா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஓஹோ, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? முடியாதுரி. நான் இப்பதான் கண்ணா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் அதை கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு பண்றதுக்குள்ள டைம் ஆயிரும். அதனால அவர் கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அப்படி என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்படி. அம்மா ஒருத்தவங்க பாரத்தை இறக்கி வச்சிருக்கோம்ல, அப்ப சந்தோஷம் இருக்கும்லடி. இருக்குண்டே இருக்கும், அது உனக்கு இருக்கும். அதேதான். அவரு ரொம்ப நாளா மைண்ட்குள்ள போட்டு குழப்பிக்கிட்ட விஷயத்த நான் இன்னைக்கு தெளிவா கொஞ்சம் பேசிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த தெளிவு அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த விஷயம் கேட்டேன்னா நீயே ஷாக் ஆயிருவ. நான் ஷாக் ஆகுறேன். ஆமாண்டி, நீயே ஷாக் ஆக போற பாரு. பார்க்கலாம் நான் ஷாக் ஆகுறேன்னா என்ன ஆகுறேன்னு. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்ல, அம்மா அப்பா அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதுவும் சர்ப்ரைஸா வந்தாங்களா, இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுடி. பிறந்த உடனே அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா 1 வீக் கழிச்சு பார்த்துட்டாங்க. அதனால இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சர்ப்ரைஸா பார்த்ததுல நான் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அவங்க வரேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு என் குழந்தைய தூக்குனாங்களா, ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டேன்டி. மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலயே. ஆமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். ஆஹா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுங்க மேடம், ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அது இல்லாம கண்ணா கிட்ட சொன்னதுலதான் இன்னும் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஒரு வாரமாவோ அவரும் என்கிட்ட கேட்கலாமா கேட்க கூடாதா இப்படியே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அவரு ரொம்ப குழப்பத்துல இருக்கா. இது நான் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். என்ன பண்றது, வழி என்ன தடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவுல, அவரும் என்ன பார்க்க வரல. பார்க்க வந்தாருடி, அப்ப வந்தாரு, ஆனா என்ன பார்க்கல. அதான் இன்னைக்கு எந்திரிச்ச உடனே முதல்ல அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வந்துருவோன்ட்டேன். அம்மா எல்லாரும் இன்னும் எந்திரிக்கலையா? யாரும் எந்திரிக்கல. எல்லாரும் நேத்து நைட்டு டயர்ல வந்திருப்பாங்க போல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டி மட்டும் முடிச்சிருக்காங்கடி. பாட்டி தான் உன் குழந்தைய வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி பாக்கட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. அவங்களுக்கும் பேசினாதானே கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி நீ உட்காரியா, நான் டீ எடுத்துட்டு வரேன். அதுக்கெல்லாம் போய் குடிச்சுக்கலாம் பொறுமையா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. அதான் கண்ணா கிட்ட சொல்லிட்டேன்னு வேற சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தான் தெரியல. ஐயோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. என்னடி பண்ற? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. அதுக்கு நான் தான் கிடைச்சனாடி, என்ன சுத்தி விட்டுட்டு இருக்க. அதுவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கல, அதனால தான். ஆஹா, இது கூட நல்லா இருக்கு பாரு. என் கையை பிடிச்சிட்டு நீ சுத்தி விடுறது. நம்ம அந்த காலேஜ் போகும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க இதெல்லாம் பண்ணவே முடியல. நீங்க உங்க புருஷன் கூட சுத்திட்டு இருந்தா எப்படி என் கூட பண்ணுவீங்க? நீங்க மட்டும் அது வேற. அப்ப இதுவும் வேறதா மேடம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் கூட நீயும் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லனா மட்டும் சுகமாவாடி இருக்கேன், இல்லனாலும் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். அது இன்னும் சந்தோஷமா இருப்பேன். நீ என்ன பார்த்துட்டே நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்தா இப்படிதானே சுத்தி விடுவோம். நம்மளை பத்தி எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்களே, அதுதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுதான் உன்னை சுத்தி விடுறேன். நல்ல வேலைடி, சுத்தி விட மட்டும் செஞ்சு என்ன அப்படியே தள்ளி விடாம விட்டதெல்லாம் சரிதான். இப்ப கூட தள்ளி விட்டுற வேண்டி. தள்ளி விட்டனா அவளை அவ்வளவுதாண்டி. நீ கேவலப்படாத, தள்ளி விட மாட்டேன். போது நிறுத்தி, விழுந்தாலும் விழுந்துருவா. தலையில இப்பவே கிருகிருன்னு வருது. ஓஹோ, ஓகேடி ஓகே. ரொம்ப இழுக்காத சரியா? சும்மாடி. என்ன குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்களா? எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. ஆமா, யாரு ஃப்ரெஷ் அப் ஆக வச்சது? நானும் ஜீவாவும் தான். ஆமா, இங்க போறதுக்கு இப்படி 2 பேரும் மேட்சா போட்டுட்டு இருக்கீங்க? சாரிடி, 2 பேர் இல்ல 4 பேரு. ஆமாமா. சரி எங்களெல்லாம் விடுங்க, நீங்க என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, பேபி கண்டுபிடிச்ச. அதான் வரும்போது 2 பேரும் சுத்திட்டு இருந்தீங்களே, அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா, அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சுத்தி விளையாண்டுட்டு இருந்தோம். சரி, 2 பேரும் எதுக்கு உருன்னு இருக்காங்க? இப்பதானே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிருக்காங்க. அதுதான் 2 பேரும் உருன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. ஆமாமா, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அழுகாம இருந்தா சரிதான்ப்பா. சிரிச்சா எனக்கு சந்தோஷம் தான். இல்லன்னா 2 பேத்தையும் வச்சு சமாளிக்க முடியாதுப்பா. அழுந்தா 2 பேரும் ஒன்னா அழுகுறாங்க. ஐயோ என்னால முடியல. சரி, அப்படியே நாங்க வெளியில தூக்கிட்டு போறோம். தாராளமா தூக்கிட்டு போங்க 2 பேரும். பெர்மிஷனாவது கேக்குறீங்களே. கூட்டிட்டு போங்க அண்ணா, கூட்டிட்டு போங்க ஜீவா. ஜீவா பாப்பாவும் பாட்டி கிட்ட இருக்கா, கொஞ்சம் பாத்துக்க வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன், நீ பொறுமையாவே வா. சரி ஜீவா.
வங்க கடல் ஆழமென வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. என்னுடைய நாயகனே, ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வனமில்லை. எனக்கென வந்த தேவதே, சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா.